ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சப்ஸ்கிரைபரோட ரிக்வஸ்ட் படி இன்றைக்கி டே 90 ஆஃப் ஆரி ஒர்க் தான். ஸோ ஆரி தெரியாதவங்களுக்காக நார்மல் நீடில் சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 89 டேஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அண்ட் இன்றைக்கி டே 90. ஸோ ஆல்ரெடி 89 டேஸ் கம்ப்ளீட் பண்ண வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா பார்த்துக்கலாம். அண்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸோட கைகளுக்கு தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். அண்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா எது ரிலேட்டடாக பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒருத்தங்க ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து இன்றைக்கி எடுத்திருக்கேன். அண்டு அவங்க வந்து ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களோட டவுட்டை கிளாரிஃபை பண்ணுற விதமாக தான் இதை ஒரு வீடியோவாக எடுத்திருக்கேன். அண்ட் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸோட கைகளுக்கு மட்டும்தான் நான் வந்து ஒர்க் பண்ணி காட்டலாம் அப்படின்ட்டுருக்கேன். அண்ட் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இதே மாதிரி நான் வந்து இன்னொரு ப்ளவுஸுக்கு இன்றைக்கி ஃபஸ்ட் ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா இந்த கமெண்ட் பார்த்தேன். ஸோ அவங்களுக்கு வந்து புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இந்த வீடியோவை எடுத்திருக்கேன். அண்ட் திஸ் இஸ் சாரீ லேஸ் எப்படி ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணணும் ஆர் பேஸ்ட் பண்ணணுமா, வீடியோ போட முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு இன்றைக்கி இதை தான் முடிச்சிருந்தேன். ஆக்சுவலி இன்றைக்கி மீன்ஸ் வீடியோ நான் இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன். அண்ட் ஆக்சுவலி இது பண்ணது நேற்றுக்கு இந்த ஒர்க்கு நேற்றுக்கு நைட்டு தான் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ வீடியோ இன்றைக்கி ஈவினிங் தான் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா நான் இந்த ஒரு ப்ளவுஸுக்கு பண்ணும்போது அதை வீடியோ எடுக்கலை. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதே மாதிரி இதே ஒர்க்கு இதே பேட்டர்னில் நான் இதே மாதிரி கலர் ப்ளவுஸுக்கு ஆல்ரெடி ஒன்று பண்ணியிருந்தேன். அதை வீடியோவாகவும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 months 1 monthக்கு முன்னாடி பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா அந்த ப்ளவுஸ் யாருக்கு பண்ணி கொடுத்தேனோ அவங்களோட ஃப்ரெண்டோட ப்ளவுஸ் தான் இது. ஸோ அவங்களோட சர்ச் யூனிஃபார்ம். ஸோ அவங்களுக்கு தான் இதே மாதிரி பண்ணி கொடுத்தேன். ஸோ அதை பிடிச்சி அவங்க எனக்கு கொடுத்துருந்தாங்க. அவங்களோட ஃப்ரெண்டோட சர்ச் யூனிஃபார்ம் ஒரே கலர் அதே மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க டிசைன். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு இன்றைக்கி இந்த தான் முடிச்சிருந்தேன். அதான் இதை வீடியோ எடுக்கலை. ஆல்ரெடி இதே ஒர்க் இதே பேட்டர்னில் பண்ண வீடியோஸ் இருக்குது நம்மளோட சேனலில். ஸோ அதனால எடுக்கலை. அண்ட் இதே மாதிரி நம்ம வந்து பண்ணலாம். அண்ட் இப்போ நான் ஃபர்ஸ்ட்டு காமிச்ச அந்த எல்லோ கலர் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஆரி லேஸில் பண்ண ஒர்க் தான். ஸோ ஆரி லேஸில் செயின் ஸ்டிச் போட்டு நம்ம ஆரி லேஸ் கொடுத்து பீட்ஸ் வச்சு எடுத்திருக்கோம். அண்டு இப்போ வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்த மாதிரி கமெண்டில் கேட்டிருந்த மாதிரி ஆரி லேஸ் அண்ட் அதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணும், எப்படியெல்லாம் பண்ணலாம் ப்ளவுஸுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ்ஸுக்கு தான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அண்டு என்கிட்ட வந்து ஆரி லேஸ் இப்போதைக்கு இல்லை, முடிஞ்சிருச்சு. நான் அந்த ஒரு மாடல் வாங்கினது பார்த்திங்கன்னா அந்த எல்லோ ப்ளவுஸுக்கே போட்டுட்டேன். இது பார்த்திங்கன்னா நான் முன்னாடி யூஸ் பண்ணதில் இருந்த ரிமைனிங் தான். ஸோ ஆரி லேஸ் தான் பாருங்கள். ஆரி லேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் இது பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக்கில் இருக்கும், நெட் ஃபேப்ரிக்கில் நீளமாக லேஸ் மாதிரியே தான் இருக்கும். அதுக்கு மேலே இந்த மாதிரி டிசைன் இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக டிசைன்ஸ் இருக்கும். அண்ட் இந்த டிசைன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி அழகாக இருக்குது. அண்ட் இது என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது. ஸோ ஆல்ரெடி நான் ஒரு ப்ளவுஸுக்கு ஒருத்தங்களுக்கு போட்டு கொடுத்துருந்தேன். ஸோ என்கிட்ட வேறு இல்லை, இவ்வளோ தான் இருக்குது. அண்ட் நான் ஃபஸ்ட்டே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இதோட 4 சைட்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நெட் ஃபேப்ரிக் இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் தேவைக்கு நீட்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீட்டாக நீங்கள் கட் பண்ணி எடுக்கலை அப்படின்னா அது வந்து அசிங்கமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. உங்களுக்கு பார்க்கும்போதே புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் நெட் ஃபேப்ரிக் அங்கங்கே இந்த மாதிரி இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து நீட்டாக கட் பண்ணி எடுக்கணும். ஸோ அது பார்த்திங்கன்னா நீளமாகவே இருக்கும் நிறைய. நம்ம 4 சைட்ஸ்லையுமே நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். உங்களுக்கு நீங்கள் கட் பண்ணும்போது இந்த ஆரி லேஸ் பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம ப்ளவுஸில் வைக்கிறது ரொம்ப ஈஸி. பட் இது நீங்கள் கட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக கட் பண்ணலை அப்படின்னா அது வந்து நாசம் ஆயிரும். அவ்வளோ அப்படியே ரிமூவ் ஆகி வந்துடும். அண்ட் இது பார்த்திங்கன்னா இன்னொரு மாடல். இதுலேயுமே என்கிட்ட வேறு எதுவுமே கிடையாது, இவ்வளோ தான் இருக்குது. இதுவுமே நான் ஆல்ரெடி ஒரு ப்ளவுஸுக்கு ஒர்க் பண்ணேன். ப்ளஸ் வந்து உங்களுக்குமே ஒரு பீஸ் ஆஃப் கிளாத்தில் ப்ளவுஸோட பீஸ் ஆஃப் கிளாத் ஒரு பிங்க் கலர் கிளாத்தில் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கழுத்துக்கு நான் வந்து இந்த டிசைன் வந்து போட்டு காமிச்சிருந்தேன் ஆல்ரெடி, இதே டிசைன். ஸோ உங்களுக்கு வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு அது புரியும். ஸோ அது ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ளவுஸ் பீஸில் நான் வந்து இதை வந்து எப்படி போடணும் அப்படின்ட்டு செயின் ஸ்டிச் போட்டு காமிச்சிருந்தேன் ஆல்ரெடி. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள், ஃபேப்ரிக் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபேப்ரிக் இருக்கும். அதுக்கு மேலே அவங்க அழகாக இந்த மாதிரி ஆரி வந்து டிசைன்ஸ் கொடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ வாங்கும்போது அட் ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபேப்ரிக் அதோட சேர்ந்து நீளமாக இருக்கும்.
நம்ம வந்து கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கும்போது இந்த மாதிரி இருக்கும். நான் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ கம்ப்ளீட்டாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இந்த 2 டிசைனும் என்கிட்ட இருக்குது, 2 பேட்டர்னில் இருக்குது. இவ்வளோ தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை, இவ்வளோ தான் இருக்குது. ஸோ நான் ஜஸ்ட்டு ஒரு சிம்பிளாக உங்களுக்கு வந்து போட்டு காமிக்கிறேன் ப்ளவுஸில், உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக. இது இன்னும் உங்களுக்கு தெளிவாக வேணும் அப்படின்னா நான் வந்து வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் இது மாதிரி ஆரி லேஸ் ரிலேட்டடாக. நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இல்லை உங்களுக்கு தம்ப்நெயிலில் பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஷார்ட்ஸில் பாருங்கள். ஸோ ஷார்ட்ஸில் பார்க்கும்போது உங்களுக்கு புரிய வரும் எந்த வீடியோ அப்படின்ட்டு. ஸோ ஷார்ட்ஸுக்கு கீழே ஃபுல் வீடியோவோட நான் வந்து டேக் பண்ணியிருக்கேன் ஃபுல் வீடியோவை. ஸோ நீங்கள் வந்து ஷார்ட்ஸை பார்த்துட்டு கீழே கிளிக் பண்ணாலே உங்களுக்கு ஃபுல் வீடியோ வந்துடும். ஸோ நீங்கள் வந்து தாராளமாக போய் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி பண்ணுங்கள், உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நீட்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். இது ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்தது தான். ஸோ இருந்தாலும் நான் உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதையே இன்னும் கொஞ்சம் கூட நீட்டாக கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். அண்ட் கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் தெரியாமல் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து ஸ்பாயில் ஆயிடும். ஃபுல்லாக வந்து அப்படியே ரிமூவ் ஆகி வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு அப்படி ஒரு விஷயம் இருக்குதுல்ல. ஸோ நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக தான் கட் பண்ணணும். கட் பண்ணும்போது பார்த்து தான் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப கேர் எடுத்து பண்ணணும். ஆரி லேஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சோண்டு கட்டாகி வந்துச்சுன்னா அப்படியே அது கலண்டு வந்துகிட்டே இருக்கும். திரும்ப நீங்களே நார்மல் நீடில் அதை வந்து கோர்த்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தப்பை நீங்கள் பண்ணாதீங்க. கட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக நீட்டாக பண்ணுங்கள், அப்போ நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி பெரிய நீங்கள் வந்து இந்த மாதிரி பெருசாக வந்து சிசர்ஸ் வச்சுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. சின்னதாக ஒரு சிசர்ஸ் நீட்டாக வச்சுக்கோங்க, வச்சு நீங்கள் அழகாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆல்ரெடி நீட்டாக கட் பண்ணி தான் வச்சுருந்தேன். நான் மொத்தமாக வாங்கும்போது அப்படியே கட் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ப்ளவுஸ்க்கு போட்டு மீதி இருந்த இவ்வளோவும் மீதமாக இருந்துச்சு என்கிட்ட. ஸோ அதை எடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இது பண்ண வேண்டியதான். ஸோ பொறுமையாக பண்ணணும். நீங்கள் வந்து அவசரப்பட்டு பண்ணீங்க அப்படின்னா அப்படியே எல்லாமே டேமேஜ் ஆகி வந்துடும் பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ கட் ஆகும்போது இப்படி தெரியாமல் கட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ வந்து அதுலேருந்து இந்த மாதிரி கலண்டு வந்துகிட்டே இருக்கும், அப்படி வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டியது தான். உங்களுக்கு வந்து எப்படி கேர் எடுத்து பார்க்க முடியுமோ அந்த மாதிரி கேர் எடுத்து பாருங்கள் தெரியுதில்ல அந்த நெட் ஃபேப்ரிக். ஸோ அந்த நெட் ஃபேப்ரிக்கில் தான் இந்த மாதிரி டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது, ஆரி தெரியல அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறவங்க நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் இந்த ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா நான் வந்து நார்மல் மெஷினில் தான் செயின் ஸ்டிச் ஃபஸ்ட்டு போட்டு எடுத்திருக்கேன். ஸோ அதோட வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேனலில் இருக்குது, தேவைப்பட்டுச்சுன்னா பார்த்துக்கலாம். ஸோ பாருங்கள், நார்மல் நீடில் செயின் ஸ்டிச் தையல் மெஷினில் செயின் ஸ்டிச் போட்டு எடுத்திருக்கேன். எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆரி லேஸு தான் நான் வச்சு விட்டுருக்கேன். அண்ட் அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் பீட்ஸ் எல்லாம் வந்து நான் எக்ஸ்ட்ராவாக வந்து அழகாக ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அவ்வளோதான் பண்ணியிருக்கேன். ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி இதே மாதிரி இன்னொருத்தவங்களுக்கு இதே ப்ளவுஸில் பண்ணதுனால தான் நான் வந்து வீடியோ போடல. அந்த வீடியோ இருக்குது, நான் முன்னாடி போட்டிருப்பேன் அந்த வீடியோ. ஸோ அவங்க வியர் பண்ணது பார்த்து பிடிச்சி போய் தான் இது அவங்களோட சர்ச் யூனிஃபார்ம். ஸோ இன்னொருத்தங்க கொடுத்துருந்தாங்க, அதே மாதிரி வேணும், எனக்கும் அதே லேஸு அதே மாடல் எல்லாமே அப்படியே வேணும்னு சொன்னதுனால தான் ரெடி பண்ணியிருந்தேன். நேற்றுக்கு நைட் ரெடி பண்ணேன் அண்ட் இன்றைக்கி வீடியோவாக போட்டிருக்கேன். ஸோ இந்த சிஸ்டருக்காக நான் அதுக்கப்புறம் தான் அவங்களோட சேட்டை பார்த்து சரி ஓகே நம்ம வந்து அவங்களுக்கு இது பண்ணலான்ட்டு இந்த ஒரு ப்ளவுஸோட கையில் நான் வந்து போட்டு காமிக்கிறேன். அண்ட் அதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி B7000 க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. B7000 எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா B7000 ரொம்பவுமே ஒர்த்துங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டெயின்ஸ் எதுவுமே தெரியாது, நீட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் B7000 யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ B7000 யூஸ் பண்ணுங்கள், ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணாதீங்க. நான் பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக் க்ளூ ரொம்ப யூஸ் பண்ணுறது கிடையாது, B7000 தான் யூஸ் பண்ணுவேன். ஏன் ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக் க்ளூ வந்து ஒன்ஸ் வந்து தெரியாமல் அந்த பீட்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆச்சு அப்படின்னா அந்த ஒயிட் ஸ்டெயின்ஸ் அப்படியே இருக்கும், கிளாத்து பார்க்குறதுக்கே ரொம்ப அசிங்கமாக இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் B7000 யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கிளாத்து பார்க்குறதுக்கு ரொம்பவுமே டீசெண்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து B7000 யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து B7000 யூஸ் பண்ணி இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணுறோம் பாருங்கள். இந்த மாதிரி ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த லேஸை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து 2 சைட்ஸ்லேயுமே லீஃப் மாதிரியான ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம பேஸ்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப கேர் எடுத்து பேஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது.
ஸோ இந்த மாதிரி நீட்டாக பொறுமையாக பேஸ்ட் பண்ணுங்கள். நான் வந்து அந்த ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக ஒரு ஆரி லுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இதுக்கும் நீங்கள் வேணும்னா ஃபஸ்ட்டு ஒரு ரோ ஆரி செயின் ஸ்டிச் போடுங்க. செயின் ஸ்டிச் போட்டதுக்கு அப்புறமா நீங்கள் இந்த மாதிரி இதை வந்து பேஸ்ட் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ நான் வந்து அதில் அப்படி தான் பண்ணியிருக்கேன், ரொம்ப ஒரு பர்ஃபெக்ட் லுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் செயின் ஸ்டிச் போடுங்க. செயின் ஸ்டிச் போடுறதுக்கு ரொம்ப டைம் எல்லாம் எடுக்காது. ஸோ நீங்கள் அதை பற்றி கவலைப்படணுன்ட்டு அவசியம் இல்லை. செயின் ஸ்டிச் மேக்ஸிமம் போட்டால் அப்படியே ஒரு ஆரி லுக் கொடுக்கும். செயின் ஸ்டிச் போடாமல் போட்டிங்க அப்படின்னா அப்படியே தெரிஞ்சிடும் பார்க்குறப்போ. ஸோ இந்த மாதிரி வந்து பேஸ்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த எண்டை நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணால் போதும். அப்படியே நீட்டாக இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஒர்க் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு ஒர்க் தான், கஷ்டமான ஒர்க்கே கிடையாது. எவ்வளோ தான் பாருங்கள், முடிஞ்சிடுச்சு. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது பீட்ஸ் வச்சு இதுக்கு மேலே ஏதாவது டிசைன்ஸ் கொடுக்கணும், ஏதாவது மாடல்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். எப்போவுமே பார்த்திங்கன்னா ஆரி லேஸ் இந்த மாதிரி தான் பார்டருக்கு கிடைக்கும். ஸ்லீவ்ஸோட பார்டருக்கு ஒரு கழுத்தோட பார்டருக்கு இந்த மாதிரி தான் வாங்க முடியும். மற்றபடி வந்து அதில் மேலே டிசைன்ஸ் வர்ற மாதிரி கிடைக்காது. ஸோ இதை தவிர்த்து உங்களுக்கு இதுக்கு மேலே டிசைன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். பீட்ஸ் யூஸ் பண்ணி நீங்களே ஸ்டிச் பண்ண வேண்டியது தான். அண்டு பார்த்திங்கன்னா இது வந்து மீட்ரு பார்த்திங்கன்னா 90 rupees வரும். ஒரு சில ஷாப்ஸில் கம்மியாகவும் இருக்கும், ஒரு சில ஷாப்ஸில் இதை விடவும் கூட இருக்கும். அந்த நம்ம இன்னொன்று இப்போ நான் வச்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். இதுதான் நம்மளோட ஃபைனல் லுக். ஸோ எந்த டிசைன் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ உங்கள்கிட்ட இந்த மாதிரி ப்ளைன் ப்ளவுசஸ் இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஆரி ஒர்க் வந்து நார்மல் நீடில் போடுறதுக்கும் கஷ்டமாக இருக்குது, ஸ்டிச் பண்ணணும் அப்படியெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஜஸ்ட் லேஸாக வாங்கி பேஸ்ட் பண்ணுங்கள். ஒரு செயின் ஸ்டிச் மட்டும் போட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு பக்கா ஆரி லுக் கொடுக்கும். இல்லை செயின் ஸ்டிச் போடுறது கஷ்டம், எனக்கு தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வாங்கி பேஸ்ட் பண்ணாலே போதும், அப்படியே ஒரு ஆரி லுக் கொடுக்கும். கழுத்துக்கும் இதே மாதிரி பண்ணுங்கள், கைகளுக்கும் இதே மாதிரி பண்ணிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு அப்படியே பக்கா ஆரி ஒர்க் லுக்கில் இருக்கும். யாராலையுமே கண்டிப்பாக வந்து கண்டுபிடிக்க முடியாது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்டில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்லுங்கள். நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவங்க பண்ணுற ஒர்க்ஸ் எல்லாமே எனக்கு அனுப்புகிறீங்க வாட்ஸ்அப்பில், ரொம்ப தேங்க்யூ. அண்ட் நல்லா பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களோட ப்ளவுஸுக்கு நீங்களே பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதை வந்து கண்டினியூ பண்ணுங்கள். அந்த நிறைய பேர் சஜஷன்ஸ் கேட்குறீங்க, ஐடியாஸ் கேட்குறீங்க, நான் வந்து ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். அண்ட் உங்களுக்கும் ஏதாவது ஐடியாஸ் சஜஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் கேளுங்க. ஸோ இது வந்து அந்த எல்லோ கலர் ப்ளவுஸ். ஸோ இதோட ஆரி லேஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் ஸ்டோன்ஸை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அப்படி இருக்குது. அண்டு இதுதான், இந்த மாதிரி நீங்கள் பேஸ்ட் பண்ணால் போதும், ரொம்பவுமே ஈஸி. ஸ்டிச் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை உங்களுக்கு ஸ்டிச் பண்ணணும்னால ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை.